வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். சமீபத்தில் நடந்த லாக்அப் டெத் அஜித்குமார் கொலை வழக்கை வச்சு எந்தெந்த கட்சி எவ்வளோ அரசியல் பண்ண முடியுமோ அது எல்லாமே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான நீதியை தவிர எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இந்த திமுக ஆளுங்கட்சி அப்படிங்கிறதால சிஎம் ஃபோனில் பேசினாரு, வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலையும் வாங்கி கொடுத்தாச்சு, வீட்டு பட்டா கொடுத்தாச்சு, நிதியும் கொடுத்து இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த நாடகத்தை எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. மெயின் குற்றவாளி யாரு அப்படின்றது மட்டும்தான் இன்னும் தெரியல. பாவம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் போல இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அதிமுக எதிர்கட்சி அப்படிங்கறதால எடப்பாடி போன்ல பேசினாரு. அதிமுக சார்பா சில அமைச்சர்களும் நேர்ல போய் பார்த்ததா சொல்றாங்க. பார்த்து 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆறுதலை மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விசிக கட்சி சார்பா திருமாவளவன் 4-5 பேட்டி கொடுத்து அவரோட நிலைப்பாட சொல்லியிருக்காரு. அடுத்து பாஜக நாடு முழுக்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த லாக்அப் டெத்னு ஊர்ல இருக்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல வாங்க மட்டும் தான் தெரியும், கொடுத்தாலும் எனக்கு பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரன் மேடையை போட்டு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தியா, போலீஸ்னா பெரிய புடிங்கியா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. சரி, இப்ப பாரு, மெயின் ஜோக்கரே நான் தானே, நான் இல்லாம எப்படி அப்படின்னு களத்துல இறங்கினாரு விஜய். இளவு வீட்டுக்கு போயிட்டு செல்பிக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, 2 லட்சம் நிவாரண நிதியும் கொடுத்தாரு. ஆனா அதுக்கும் மேல அஜித்குமார் மரணத்துக்கு தாவேக சார்பா ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டு உட்காந்துக்கிறாரு. இப்ப என்னத்துக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்க? நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல போறீங்களா, இல்ல காவலர்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா, இல்ல அஜித்குமார் வீட்டுக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? அதான் எல்லாமே பண்ணி திமுக அரசியல் பண்ணிட்டானே, இப்ப போய் நீ களத்துல இறங்கி என்னத்த பண்ண போற? மெயின் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், அந்த உயர் அதிகாரி யாரு அப்படின்ற கேள்வியாச்சும் கேட்டியா இது வரைக்கும்? நீ நமக்கு தான் அறிக்கை ரெடி பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுல நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, குற்றம் செய்யாதீங்க, போக்சோ குற்றத்துல ஈடுபடாதீங்க, மனைவிய கொடுமை பண்ணாதீங்க, இதுக்கெல்லாம் வேணா போராட்டம் பண்ணுங்க, மத்தபடி அஜித்குமார் கொலை வழக்குல அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதான் ஒய்ஃப லண்டனுக்கு அனுப்பிட்டு திரிஷா கூட பிறந்த நாள் கொண்டாடாதீங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நடுவில் இந்த சிபிஐக்கு எதுக்கு வழக்க மாற்றினீங்க? உங்ககிட்ட விசாரிக்க போலீஸ் இல்லையா அப்படின்னு சிபிஐக்கு அஜித்குமார் வழக்கை மாற்றினதை எதிர்த்து தாவேகா செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களாம். ஏங்கடா, இதெல்லாம் ஒரு அரசியலாடா? அடித்து கொன்னதே போலீஸ் தான். போலீஸே இந்த கேஸை விசாரித்து நியாயமும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன? அது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே எந்த ஒரு பெரிய வழக்காக இருந்தாலும் அது சிபிஐ கிட்ட இருந்தால் மட்டும்தான் முழு தகவலும் வெளியே வரும். அதுக்காக தான் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இந்த தற்கூரி வெட்டி கழகம் தாவேக்காவினர். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? இப்போ நாம சொல்றது என்ன அப்படின்னா, தப்பு பண்ணா போலீஸ் வராங்க, போலீஸ் தப்பு பண்ணா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா பெருசா ஒன்றும் கிடையாது. பணியிடை நீக்கம், பணியிடை மாற்றம், கைது, இது எல்லாமே போலீஸுங்க மேல இருக்கிற ஒரு சின்ன பிளாக் மார்க் தானே தவிர பிற்காலத்துல ப்ரொமோஷனுக்கும் அந்த பிஎஃப் அமௌண்ட், இந்த உதவித்தொகை இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் அடிபடும், அவ்வளவுதாமே தவிர இதெல்லாம் ஒரு தண்டனையே கிடையாது. ஜாலியா எடுத்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு திரும்பவும் போலீஸ் வேலைக்கு வந்துடுறாங்க. அதனால போலீஸை தண்டிக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையும் நம்மளோட கோரிக்கையும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு.